ஓடி வாங்க அதிசயமான ரோட்டை பாருங்க. தார் ரோடுங்க. இது என்ன டெக்னாலஜின்னு தெரியல. ஜப்பான் டெக்னாலஜி. வெளிநாடுகள் நோட்ஸ் எடுக்க போறாங்க. ஒரு தார் ரோடு, நடுவாப்புல கரண்ட் கம்பம். இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற ஒரு ரோடு தான் இந்த ரோடு. எந்த ரோடு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்களோ அந்த ரோடு தான். நம்ம ஆள் தான். நம்ம முன்னாடி அண்ணன் பேசினது, அப்புறம் பல நியூஸ் சேனலில் வந்தது, பல விதமாக எல்லா யூடியூப் சேனலில் வந்ததும் இந்த பெருமை மிக இந்த ரோடு தான். இந்த ரோடு தான் பயங்கரமாக ஒரு பெருமையில் விடியல் அரசாங்கத்துக்கு ஒரு பெருமை பண்ணி கொடுத்துருக்கு. இதில் வேறு போர்டு வேறு வச்சுருக்கு. ஒப்பந்ததார் இவர் நாங்கள் விடியல் ஆச்சில் இப்படிலாம் அந்த ரோட்டை போட்டோம் அப்படின்ட்டு. போட்டவும் பயங்கரமாக தான் இருக்குது. எல்லாம் தான் பயங்கரமாக இருக்குது. அதை விட இந்த ரோட்டை போட்ட அதிகாரிகளையும் இந்த ரோட்டை போட்ட கான்ட்ராக்டரையும் இதுக்கு உறுதுணையாக இருந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணவங்களும் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, சிரிப்பு மட்டும்தான் வருது. ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் இருக்கனால சொல்கிறேன். விடியலாட்சியில் இந்தளவுக்கு நடக்குமாங்கிறது யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக இதுக்கு பேர் விடியல்னே சொல்லலாம்னா விடியல் சாலைன்னு சொல்லலாம். என்ன சாலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எப்போ ரோடு போட்டிருக்காங்க தப்பு இல்லை, மக்களோட ஒரு இதுக்காக நீங்கள் ரோடு போட்டிங்க, எந்த ஒரு தப்பும் இல்லை. மக்களோட ஒரு வரிப்பணத்தை வாங்கி மக்களோட உதவிக்காக ரோடு போட்டிங்க, அதில் எங்களோட வாழ்த்துக்கள் தான். ரோடு போட்டால் சரி, அதுக்கு ஒரு மனுஷனை கொல்றதுக்கும் ஒரு உயிர் எடுக்கிறதுக்குமா ரோடு போடணும்? அதிசயமாக இருக்க ஒரு சாலை தான் இந்த சாலை. இது அதிசய சாலைன்னு சொல்லலாம், அல்லது உயிர் பழி வாங்க போகிற ஒரு சாலைன்னு சொல்லலாம், விடியல் சாலைன்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி அந்த பேரை யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்போஸு இந்த சாலையில் யாராட்டும் ஒருத்தர் நீங்கள் இப்படி இந்த ரோட்டை போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, இது யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு ஆளால் முடியும்? ஒரு ஆள் ரோடை போட முடியுமா? இந்த ரோடு போடுறதுக்கு முன்னே 100-150 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. முதல்ல இந்த ரோட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, முதல்ல தீச்சிருப்பாங்க, ஜேசிபி விட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அளந்துருப்பாங்க. அப்புறம் தான் அடுத்த கட்ட கான்ட்ராக்டர் அதுக்கப்புறம் தான் ஜல்லியை கொட்டியிருப்பார், அதுக்கப்புறம் தான் தாரை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னே யார் கண்ணுக்கும் இந்த சாலைக்கு நடுவில் இந்த ஒரு மின்சார கம்பருக்கு யாருக்கும் தெரியலையா? இது யார்கிட்ட போய் கேட்குறது? யாரோட அலட்சியம்? சரிப்பா, தெரியாமல் நீங்கள் நைட்டு ஒரு அவசரத்தை யாராவது ரோடு போட்டிருக்கணும், அவசரம் அந்த இடத்துல பைக்லேயோ கார்லேயோ வந்துட்டாங்க, அந்த உயிர் பலியான அதுக்கு பொறுப்பு யார் கொடுப்பா? இந்த பொறுப்பு யார் பொறுப்பு? இவ்வளோ அலட்சியமாக இருப்போம். இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு நான் கேட்குறேன். தார் போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னே ஜல்லி போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னே மண்ணை கொட்டியிருக்காங்க, அதுக்கு முன்னே க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் பார்த்துருப்பாங்க, அல்லது கான்ட்ராக்டுக்காரன் பார்த்துருப்பாங்க. எப்போ அந்த இடத்துல ஒரு கம்பம் இருக்க, ஒரு மின்சார கம்பம் இருக்க, இதில் எப்படி ரோடு பண்ணாலும் கொஞ்சம் லெஃப்ட்டில் ஏற்றி போட்டிருக்கலாம், அல்லது இந்த மின்சார கம்பத்தோட ரைட்டில் போட்டிருக்கான். என்ன சிஸ்டம், என்ன இப்படி போட்டாங்கிறது எனக்கு சத்தியமாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது எப்படிங்கிறது புரியல. இது என்ன மாதிரினா ஒரு மாடல் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல. யாரை குறை சொல்லணும்னு எனக்கும் தெரியல. இதில் யாரை குறை சொல்ல? சரி, ஒருத்தர் தப்பு மட்டும்தான் இது ஒரு மனித தவறுலாம் நடந்துட்டு அப்படின்ட்டு. இது ஒரு இந்த ரோடை, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 3 நாளாட்டு வேலை நடந்திருக்கும். குறைஞ்சது ஒரு 100 ஆட்கள், ஒரு மேன் பவர், அதாவது ஒரு ஆட்கள் வேலை பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு இல்லாத அறிவு வெட்டி அப்போ இது நடக்கும். இது ஆயத்த பணிகள். இது கேட்டால் அதில் ஒரு பெரிய காமெடி வேறு சொல்கிறாங்க. அது நாங்கள் மின்சார வாரியத்தில் சொல்லிட்டோம், அவங்க பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி ஆகிட்டு அப்படிங்கிறது. அதில் பில்டப் வேறு பண்ணுறாங்க. இதில் பெரிய கூத்தன்னா இது எங்கள் வேலை இல்லைன்னு மின்சார வாரியம்னு சொல்லுதான், இது நெடுஞ்சாலைத்துறை சொல்லுதான், இது ஏன் வேலை இல்லை, இது எங்களோட வேலையே இல்லை அப்படின்னு மின்சார சொல்லுதான். இதில் யார் போய் குறை சொல்ல, எங்கே போய் சொல்லணுன்னு உங்களை மாரி ஒரு சாதாரண பப்ளிக்கும் நானும் அப்படி தான் யோசித்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டு தரப்பும் சண்டையான், மின்சார வாரியமும் சண்டையான், அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்டரும் நெடுஞ்சாலைத்துறையும் சண்டையான். நீ எடு, நான் எடு, நீ ரோட்டை மாற்றி போடு, அல்லது நான் கம்பத்தை எடுக்க முடியாது அப்படின்ட்டு. இப்படி தான் இருக்குது இந்த விடியல் ஆட்சியோட பதிபயங்கரமான ஒரு ஆட்சி அமைப்பு. இதில் பெரிய காமெடி இப்போ தான் அடுத்து வரது பாருங்கள். இந்த நடந்த இடம் இருக்கு இல்லையா, இது எங்கேன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் அசந்து போயிருவீங்க, ஆஹான்றீங்க. ஏன்னா நடந்தது ராதாபுரம் தொகுதி. ராதாபுரத்தில் யார்? ஓஹோ, பெரியாளப்பா, நம்ம அப்பாவு சபாநாயகர், அவரோட தொகுதியில் தான், அவரோட ஏரியாவில் தான், அவர் ஊர் பக்கத்தில் தான் இந்த நடந்திருக்கு ஐயா. இந்த நடந்திருக்கு. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அதிகார பகிர்வாக இருக்குது.
கேட்டால் ஒப்பந்தக்கார்கிட்ட கேட்டால் இது என் வேலை இல்லைங்க அப்படியாம். மின்சார வாரியத்தில் கேட்டால் என் வேலை இல்லைங்க அப்படியாம். அதே மாதிரி நம்ம நெடுஞ்சாலைத்துறைகிட்ட கேட்டால் ஏன் இல்லைங்க அப்படியாம். மொத்தத்தில் ஒரு விளம்பர பலக ஆட்சி தான். விளம்பர பலக ஆட்சிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை, மாற்று கருத்து இல்லை. நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளவு பண்ணி இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அந்த கம்பத்தை மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் எடுத்த பிறகு இதில் போர்டு பார்த்தீங்களா, இந்த போர்டு நாங்கள் தான் பண்ணினோன்னு பெருமையை இந்த போர்டை வச்சுருக்காங்க. சிரிப்பு மட்டும்தான் வருது, விளம்பரம் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் கூட இதில் ஒரு யோசிக்கிற தன்மையே இல்லைங்கிறது தான் நமக்கு தெரியுது. இதில் யார் தவறுதுன்னு நீங்களே சொல்லுங்காங்க. ஒரு உயிர் பலியாக இருந்தால் அந்த யாரை கொடுப்பா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஆட்சியாளருக்கு கீழே தான் நம்மளும் அப்படி தான் ஓட்டு போடுறோம். நம்ம அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் காலங்கள் நேரம் ஓடுது. எதிர்ப்பு அதாவது எப்படி சரியான காமெடி பண்ணி கிண்டல் பண்ணி இப்படி ஒரு ரோடு, அதிசயமான ஒரு ரோடு, சாலை பேரை விடியல் சாலைலாம் அப்படி எங்கள் ஏரியாக்கள் எனக்கு அந்த ஊர் பக்கத்தில் தான் இந்த சாலைகள்லாம். இதான் இப்போ விடியல் சாலை யாருக்காடு விடியல் சாலை பார்க்கணுமா வந்து இந்த சாலையை காட்டுற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு. இப்போ அதோட பெரிய ஃபேமஸ் என்னென்னா, அந்த சாலையில் அந்த ரோட்டுக்கு நடுவில் இந்த போலை எடுத்து தூர போட்டுட்டு, நான் போலை எடுத்து தூர போட்டேன், இந்த ரோட்டை நான் தான் போட்டு விடியலாட்சியிலேருந்து திரும்பவும் ஒரு விடியல் போட கொண்டு அதில் வச்சுருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த பெருமையெல்லாம் எங்களை தான் சேரும். ஆமாம், உங்களை தான் சேரும். ரோட்டுக்கு நடுவில் மின்சார ஒயரு, இடையில எவனாடு ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு ஆகணும். எல்லாமே உங்களுக்கு தான், உங்கள் ஆட்சிக்கு தான், உங்கள் விடியல் ஆட்சிக்கு தான் பெருமை சேரும். அந்த பெருமை தான் இப்போ நிலைநாட்டிருக்கீங்க. ஐயா ராசாக்கா, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, நாட்டு மக்களுக்கும் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி நம்பி போக முடியும், வெளியே போக முடியும்னு தெரில. இது தொகுதி சபாநாயகரோட தொகுதி. ஒரு ஃபோன்லேயே அரசாங்கமே கிடுக்கிடுங்க அந்த மாதிரி ஒரு அண்ணாச்சி சபாநாயகரோட தொகுதி. இந்த தொகுதியில் இப்படி நடக்குது அப்படின்னா, ஒருவேளை ரோடு கான்ட்ராக்ட் போட்டதெல்லாம் அண்ணாச்சியோட ஆளாக இருக்குமோ, அல்லது மின்சார வாரியமும் அண்ணாச்சியோட ஆளாக இருக்குமோ, அதுவும் நமக்கு தெரில. ஏதோ ஒரு பார்ட்டிக்கும் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் ஏதோ பிரச்சனை போல் தெரியுது. அதை ஒட்டு மொத்தமாக இறக்கி விடியல் சாலைங்கிற ஒரு புதிய சாலையை அறிமுகப்படுத்தின பெருமை இந்த ராதாபுரம் தொகுதிக்கு தான் சேரும். ராதாபுரம் தொகுதி நெடுஞ்சாலைத்துறைக்கும் ராதாபுரம் தொகுதி மின்சார வாரியத்திற்கும் கடுமையான பாராட்ட தெரிவிச்சு